ஆன்மீக மாலை நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். காலம் இது யாரையும் காத்திருப்பதில்லை, யாரையும் விடுவதுமில்லை. அது ஒரு நதி போல ஓடிக்கொண்டே இருக்கிறது. சிலருக்கு இது வசந்தத்தை தருகிறது, சிலருக்கு சவால்களை தருகிறது. ஆனால் அந்த காலத்தையே தன் காலடியில் வைத்து ஆள்பவர் யார்? பிரபஞ்சத்தின் அத்தனை அசைவுகளையும் தீர்மானிக்கும் அந்த உக்கிரமான தீய சக்திகளின் சிம்ம சொப்பனமாக விளங்கும் அதே சமயம் கருணைமிக்க தெய்வம்தான் ஸ்ரீ கால பைரவர். சிவபெருமானின் நெற்றிக் கண்ணிலிருந்து தோன்றிய இந்த ருத்தர் வடிவம் ஏன் உருவானது? ஏன் நாய் அவருக்கு வாகனமானது? பைரவர் பிறந்த கதையும் அதன் பின்னால் இருக்கும் ரகசியங்களும் உங்களை வியப்பில் ஆழ்த்தும். ஒருமுறை படைப்புக் கடவுளான பிரம்மாவிற்கும் காக்கும் கடவுளான விஷ்ணுவிற்கும் இடையே யார் பெரியவர் என்ற வாக்குவாதம் ஏற்பட்டது. அப்போது சிவபெருமான் ஒரு பிரம்மாண்டமான ஒளி பிழம்பாக, அதாவது லிங்கோத்பவராக காட்சியளித்தார். அதன் அடியையும் முடியையும் காண்பவரே பெரியவர் என்றார். விஷ்ணு தோல்வியை ஒப்புக்கொண்டார். ஆனால் பிரம்மாதான் முடியை கண்டுவிட்டதாக பொய் சொன்னார். இந்த பொய்க்கும் பிரம்மாவின் அகந்தைக்கும் தண்டனை வழங்க சிவபெருமான் தனது புருவ மத்தியிலிருந்து உருவாக்கிய வடிவமே காலபைரவர். மின்னல் வேகத்தில் வந்த பைரவர் பொய் சொன்ன பிரம்மாவின் 5வது தலையை தன் நகத்தால் கிள்ளி எறிந்தார். இது ஆணவம் அழிந்தால்தான் ஞானம் பிறக்கும் என்ற தத்துவத்தை உணர்த்துகிறது. பிரம்மாவின் தலையை கிள்ளியதால் ஏற்பட்ட பிரம்மஹத்தி தோஷம் நீங்க பைரவர் கையில் அந்த கபாலத்துடன் உலகெங்கும் சுற்றித் திரிந்தார். இறுதியில் காசி மாநகரை அடைந்தபோது அந்த கபாலம் அவர் கையை விட்டு அகன்றது. அன்று முதல் காசியின் முழு பொறுப்பையும் ஏற்றுக்கொண்டவர் இவரே. காசிக்குச் செல்பவர்கள் முதலில் கால பைரவரை வணங்கிய பின்னரே விசுவநாதரை வணங்க வேண்டும் என்பது மரபு. பைரவரின் வாகனம் நாய். இது வேதங்களின் வடிவம் என்று சொல்லப்படுகிறது. நாய் என்பது நன்றியுள்ள பிராணி மட்டுமல்ல, அது காலத்தின் மாற்றத்தை முன்கூட்டியே அறியும் சக்தி கொண்டது. 4 திசைகளிலும் 4 வேதங்கள் நாய்களாக அவருக்கு பின்னால் இருப்பதாக ஐதீகம். நவக்கிரகங்களின் நாயகனான சனி பகவானுக்கே குரு என்று அழைக்கப்படுபவர் பைரவர். சனி தோஷத்தால் பாதிக்கப்படுபவர்கள், அஷ்டம சனியில் துயரப்படுபவர்கள் கால பைரவரை சரணடைந்தால் சனியின் தாக்கம் குறைந்து நற்பலன்கள் கிடைக்கும். தேய்பிறை அஷ்டமி, இது பைரவருக்கு உகந்த நாள். அன்று மிளகு தீபம், மிளகை ஒரு துணியில் கட்டி நெய்யில் நனைத்து ஏற்றுவது, ஏற்றி வழிபட வேண்டும். பலன்கள்: தீராத கடன் பிரச்சனைகள் தீரும், எதிரிகளின் தொல்லை ஒழியும், இழந்த செல்வங்கள் மீண்டும் கிடைக்கும். மிக முக்கியமாக யம பயம் எனப்படும் மரண பயம் நீங்கி நீண்ட ஆயுள் கிடைக்கும். கால பைரவர் என்பது வெறும் உக்கிரமான தெய்வம் மட்டுமல்ல, அவர் ஒரு தந்தை போல நம்மை பாதுகாப்பவர். காலம் பொன்னானது என்பார்கள். அந்த காலத்தை வீணடிக்காமல் பயனுள்ளதாக மாற்ற பைரவர் அருள் அவசியம். நம்மிடமுள்ள தீய குணங்களை அவர் காலடியில் சமர்ப்பித்துவிட்டு, காலமே நீ எனக்கு துணை நில் என்று வேண்டினால் எப்பேற்பட்ட விதியையும் மாற்றும் வலிமை நமக்கு கிடைக்கும். காலத்தின் நாயகனை வணங்குவோம், கவலைகளை தாண்டி வாழ்வோம். எங்களது பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். இது போன்ற பல பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள எங்களது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள். தங்களின் ஆதரவுக்கு மிக்க நன்றி.